கதிர் நியூஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவா ஆடி மாதங்கள்ல பூஜைகள், விசேஷங்கள், சிறப்பு ஆராதனைகள் இருக்கும். திருமண பக்கமெல்லாம் கோவில்கள்ல கூட்டம் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த ஆடி மாசத்துல நம்ம அம்மன் கோவில்கள்ல அதிகப்படியான வழிபாட்டை நம்ம செய்யறோம். அந்த அம்மன் கோவில் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இந்த ஆடி மாசத்தை வச்சிருக்கோம். இதுல ஒரு ஆன்மீக சூட்சமும் இருக்கு. பொதுவா அம்மன் அப்படிங்கிற போதே நம்ம சர்ப்பங்கள் தாய்க்கு கொடை பிடிக்கிறத பார்ப்போம். தாய்க்கு சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்பிகையுடைய சேவையில சர்ப்பங்கள் இருக்கிறதையே நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த ராகு கால பூஜை அப்படின்ற இதுல துர்கைக்கு விளக்கேத்துங்க, கிரக தோஷங்கள், ராகு கேது தோஷம் இருந்தா அது நிவர்த்தியாகும், திருமண தடைகள், உத்தியோக புத்திர தடைகள் அகலும் அப்படின்னு எல்லாம் ஜோசியர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கிரகங்கள் தாய்கிட்ட முழுமையான ஒரு சரணாகதி அடைய, சாந்தி அடையக்கூடிய இடம் அப்படிங்கறதால அந்த அம்பிகையோட வழிபாட்டை நம்ம செய்யும் போது கிரகங்களுடைய தாக்கம், சர்ப்ப கிரகங்களுடைய தாக்கம் குறைஞ்சு நமக்கு தடைகள் விலகும், நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம். அந்த சர்ப்ப கிரகங்கள் தாயை வழிபடக்கூடிய காலகட்டம், சந்திரனுடைய வீட்டுல சூரியன் இருக்கக்கூடியது, கிரகங்கள்ல முக்கியமானது தாய் கிரகம்னு சொல்லக்கூடியது சந்திரன், தந்தை கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன். அந்த கிரகங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆடி மாசத்துல நம்ம சக்தி பீடங்கள்ல வழிபாடு பண்ணும் போது சர்ப்ப கிரகங்களுடைய தாக்கம் குறையுங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னொரு பக்கம் இந்த சர்ப்ப கிரகங்கள் எல்லாமே பெரும்பாலான இடங்கள்ல, புராதன கோவில்கள்ல பார்க்கும்போது தெற்கு நோக்கி பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த நதிக்கரைகள், ஆற்றங்கரை, இந்த மாதிரியான ஓரங்கள்ல பார்க்கும்போதும் ஒரு தெற்கு நோக்கி ஒரு எந்த காலத்திலயும் ஒரு பிரதிஷ்டை பண்ண சின்ன சின்ன கல் சிலைகளையும் நம்ம பார்ப்போம். அதையெல்லாம் அலட்சியப்படுத்தாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு பூஜை பண்ணி வழிபாடு பண்றதுக்கு பாருங்க. வெறும் ஒரு தண்ணியால அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் ஒரு பூ சாத்தி விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணாலே அது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் தண்ணியினால வரக்கூடிய ஒரு பஞ்சத்தையும் வராம தடுக்கணும், ஒரு வெள்ளத்தால ஆபத்து வராம தடுக்கணும், எதிரிகள் விஷ ஜந்துக்களால அபாயம் இல்லாம இருக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிகாரமா பண்ணது அப்படின்றதுதான் அந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட அந்த தலங்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட இடங்கள்ல நாம அந்த புராதன கோவில்கள்ல இப்பவும் நாம பூஜை பண்ணி அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு வழிபாடு பண்ணோம்னு சொன்னா நமக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த சர்ப்ப தோஷங்களுடைய தாக்கம் குறையும், நமக்கு தடைகள் விலகி நன்மைகள் பெருகும். ஓம் நமோ நாராயணா.